எக்ஸ்ட்ரா பெட்டிங் உனக்கு காரணமத்தால வேணுமா? வச்சுக்கிறேன் நீ இல்ல காரண மத்தால இருக்குது. அரிமான மத்தால பழைய காலத்து மத்தாலம் கும்பலா கட்ட. சரி சரி நல்லா கருப்பா இருக்குமா? இல்ல கும்பலா கட்ட நல்லா கரு ஜேகு. சரி மத்தலா படத்துல இருக்குது. வாங்கி கொடுக்கற நீ காரணம் மட்டும் கட்டிக்கிறதா கட்டிக்க. கட்டி வாங்கி கொடுனா அங்க வச்சுக்கிறா குடுப்பா தென்னால குடுக்காம பழைய கட்ட கும்பலா கட்ட கட்ட கட்டி வச்சுக்க. பேசாதே கட்ட வாங்கி கொடுக்கற பொறுப்பு அண்ணன் இருக்குது. அண்ணன் செலவு இருக்குது. அது பேசாத கண்ணு பேசாதே தோல் ஒரே மோல்டு போட்டு. சரி அம்மா அம்மா இந்த சபையை முன்னிட்டு வர தருண காலங்களில் எமதுடைய பெயர் என்ன? பேர் என்ன உனக்கு தெரியுமா? சொன்னாத்தாமா தெரியும். இல்லையே தெரியாதுமா. தெரியாதா? அம்மா அம்மா எமதுடைய பெயர் என்ன? ஏமா அம்மா ஆயா முன்ன எந்திரிச்சு போவாத. மண்ணி பிறக்கிற பார்க்கலாம். திருப்பி கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பாடு போவீங்க. சரியா கூட்டம் கலையாதீங்க. சாணி போதுன்னா அப்படியே கப்பல் உட்காருங்க. போக போட்டுக்குவீங்க. வாசலுக்கு அம்மா வாசலுக்கு முன்ன எந்திரிச்சு போகாத ஆயா. கூட்டம் கழிச்சு போடாத. இருந்தாலும் எமதுடைய பெயர் என்ன? உன்னுடைய பேர் என்ன சொல்லவா? ஆமாம்மா எமதுடைய பெயர் தான் லட்சுமி என்று சொல்லலாம். உன்னுடைய பெயர் தான் லட்சுமி அம்மா. உண்மைதான் அம்மா. அம்மா உன்னுடைய பெயர் லட்சுமியாக இருந்தாலும் நீ எப்படி பிறந்த? அம்மா அம்மா எமதுடைய பெயர் லட்சுமியாக இருந்த போது இந்த லட்சுமி அம்மா நான் எங்கே பிறந்தேன்? ஆமாம்மா. யாரால பிறக்கப்பட்டது? ஆமா தெரியுமா உனக்கு? அம்மா
அம்மா அம்மா தேவாதி தேவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேவ அமிர்தம் கிடைத்தார். தேவ அமிர்தம் கிடைக்கின்ற போது நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? திருப்பாக்கடலை ஒரு பாண்டமாக வைத்து, மந்திரகிரி மலை வத்தாக வைத்து, சந்திரனை தூணாக நிறுத்தி, வாசுகின்ற பாம்பு அணை கயிறாக வைத்து, தேவர் ஒரு புறமும் அசுரர் ஒரு புறமும் தேவ அமிர்தம் கிடைத்தார். அம்மா அதுல என்னென்ன பிறந்தது தெரியுமா? அம்மா பட்டத்து வெள்ளானை, பார்சாத மலர், பூசக்கரை குடை, விஞ்சாமர்தம் எல்லாமே அந்த தேவ அமிர்தத்தில் பிறந்தது. அது மட்டுமா, ரம்பை, ஊர்வசி, திலோதமை, ரதி ரதி என்று சொல்லப்பட்ட 66,000 கன்னி ஸ்திரீகள் பிறந்தது. அப்படி பிறந்து வளர்ந்துட்டாலும் என்ன திருமணம் செய்த மன்னவர் யார்? திருமணம் செய்வேன். அம்மா என்ன திருமணம் செய்த மன்னவர் யார் தெரியுமா? இந்த வைகுந்தத்தை பொறுப்பிடமாய் எழுந்தருடைய ஸ்ரீமந்த நாராயணன் தான் என்ன திருமணம் செய்தார். அப்படியா? உண்மைதான் அம்மா. அம்மா
அப்படி ஸ்ரீமந்த நாராயணன் திருமணம் செய்தாலும் திருமணம் செய்தாக இருந்த போதிலும் என்னிடத்தில் இன்றைய தினம் ஓடோடி வந்த விஷயம் என்ன? எதற்காக வந்தாய்? சாமி கையோடு அதாவது அழைத்து வர சொன்னாய். அப்படியா? ஆமாம்மா. புறப்படுங்க, போய் பார்க்கலாம். தங்களுடைய பாதத்துக்கு மல்லிகை முள்ளிகை மறி மறி கொண்டு பலவிதமான மலர்களை எடுத்து வட்ட அடிகளா துடைத்து இருகரங்கு வைத்து சிறந்தாலே வணையே. என் திவ்ய பாதங்களை பணிந்தபடியா சுகத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமா சாமி, என்னை இருந்த போதிலும் போகும் என்று அழைத்த காரணம் என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நரக ரத்னாபுரி கோட்டையை ஆண்டு வரக்கூடிய பாதாதி சூரன் என்கப்பட்டவர் சிவபெருமானிடத்தில் வரத்தை பெற்று சகல தேவர்களையும் சிறைபிடித்துக் கொண்டு வருகின்றார். அப்படியா? நான் நாணக்கண்ணால் அறிந்தேன். சரி, தேவர்கள் அனைவர்களும் என்னை நாடி வந்து கொண்டிருக்கிறார். அப்படிங்களா? அந்த அரக்கம் இங்கே பாதாவி வருவதற்குள் நாம் இந்த வைகுந்தத்தை விட்டு புறப்பட வேண்டும். அதனால என்னுடன் புறப்படு, எடுக்கலாம்.
சொல்லப்பட்டது நம்ம காடுவெட்டி குரு மேல ஒரு காஞ்சானம் கொடுக்க மருகாஞ்சானம் மலை போல் வளர்ந்து அவருடைய குடும்பத்துக்கு அசபாகித்து விடுதல் லட்சிக்க வேண்டும் ராமவும் ஜெயம். சாமி புறப்படு போலாம். என்ன இந்த கோலத்துல வந்திருக்கீங்க? என்ன செய்வது? ஆனால் ரத்னாவதி கோட்டையை ஆளக்கூடிய வாதாப்பி என்னிடத்துல வரங்களை வாங்கிக் கொண்டு அதன் பிறகு அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்தான். அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்து விட்டு எங்களெல்லாம் சிறையிலே அடைத்து விட்டு நாடு எனது நகரம் எனது என்னை யாரும் ஜெயிக்க முடியாது என்று, ஆனால் இங்கேயும் வருகிறேன் என்று சொல்லிதான் இருந்தான். வைகுந்தம் வைகுந்தத்தை விட்டு நாங்கள் என்ன செய்தோம்? அந்த பொய் உருவங்களை அங்கு வைத்து விட்டு மெய்யுருவங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் இங்க வந்தோம். தப்பித்ததே பெருசா போச்சு என்று இங்க வந்திருக்கின்றோம். இதற்கு ஏதாவது போட வந்திருக்கா அம்மா. சரி, அனைவர்களும் வேணுங்கிற வரைக்கும் சாப்பிட்டீங்க, வேணுங்கிற வரைக்கும் சாப்பிட்டாச்சு. இந்த தேவருடைய இடுக்கத்தை நீக்க ஒரே ஒரு வழி. நீ எப்படி வரன் கொடுத்தார்? நான் அவன் வரம் கேட்டதை எப்படி கேட்டான் என்றால், சாகா வரம் வேகா உடல் அழியாத செல்வங்களை வேண்டும் என்று கேட்டான். அதன் பிறகு எனக்கு ரத்தனத்தால் கோட்டையும் வேண்டும் அப்படி என்றும் கேட்டான். அப்படியே கொடுத்திருக்கிற? அனைத்தும் கொடுத்தேன். கொடுக்கறதுல வல்லவராஜ. அதன் பிறகு எனக்கு எந்த யோனி வழியா பிறந்தவர்கள் யாரு கையாலும் சாக வரக்கூடாது இப்படி இப்படி என்று எனக்கு வரவேண்டும் என்றான். அப்படியே யோனி வழியாக பிறந்தவன் கையினால் உனக்கு சாவு வராமல் அப்படியே நான் கொடுத்தேன். நீதான் போதையும் போட்டுக்கிட்டு உனக்கு இதேதான் வேலை. கேட்டதை கொடுப்பது. எந்த நேரம் பார்த்தாலும் நல்ல புத்தி இருந்தாதான் உனக்கு நல்ல வரம் கொடுப்பேன். யோனியின் வழியாக பிறக்காத குழந்தைதான் என்னை கொல்ல வேண்டுமானால் இந்த பிரபஞ்சத்தில் அப்படி ஒரு குழந்தையை எங்கே தேடுவது? அவனை எப்படி கொள்வது? காலப்பூரா தேவர்களால் இப்படியே சிரமப்படுவதா? போதை குறைச்சுக்கிறது என்ன பண்ணுவது? கண்களை மூடி கரங்களை நீட்டி செவர்களை அடைத்து கடூரமான தவத்தை செய்தான். ஆனால் நம்பியவருக்கு நான் நடராஜன் அல்லவா? நீ கேட்டது கொடுக்கணும். கேட்ட வரத்தை நான் கொடுப்பது தானே. நீ கொடுத்தது தாங்க இன்னைக்கா நாளைக்கான இருக்குது கருத்துல. சரி, போகட்டும். அதனால என்னோட வாருங்கள், நாங்க தப்பிக்கும் வழியை தேடுகிறேன். வரப்படுங்க. சிவபெருமானி, தேவ இந்திரா, இது எந்த இடம் தெரியுதா? இவருக்கு போதை இருக்கிறார் தெரியாது. இதுதான் இமயமலை வடபுறம் சாரல். இவர் இருக்கும் இடம் இவருக்கே தெரியல. இப்பயும் போதையில தாங்கிறாரு. நல்ல புத்தியா இருந்தா தானே. நீ கொஞ்சமாவது சொல்ல மாட்டியா? நான் சொல்வது வயிற்றுல கேட்பாரா? பெண் குட்டி சொல்ல மாட்டாரு. இவருக்கு எதான் வேலை? போதை போட்டு எதை வேணாலும் பேசுறது. அண்ணா, அனைத்தும் அறிந்தவங்க நீங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நீங்க இமயமலை சாரல கூட்டு வந்திருக்கீங்க. மீசையை மட்டும் வச்சுக்கிற மச்சான் நல்லா கம்பீரமா. மைத்துனா, நான் எப்பவுமே உன்னை போல இல்லையே, என்னை மீசுகாரன் என்று நான் இருப்பார்கள். அப்படியா? அதனாலதான் மீசை இப்படி வச்சுக்கிட்டேன். சரி, பரவாயில்ல. சங்கா, இமயமலை வடபுறம் சாரல வந்து விட்டோம். அதுவும் அங்க பார். ஓ நமச்சிவாய நம என்ற சத்தம் கேட்கின்றது. ஆமாண்ணா, ஓம் நமச்சிவாய என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்பயும் இந்த குடிகாரனையே தான் தேடுறாங்க. மைத்துனா, என்னை பார்த்து குடிகாரா என்று அழைக்கப்படுகிறாய். உண்மையை சொன்னால் உடம்பு எரிச்சல் ஏனப்பா? அதான் அங்க பார். ஓ நமச்சிவாயா. இவரை மறக்கிறது இல்ல. இவர் பேர் தான். எங்க மச்சான் கூப்பிடுறாங்க, காதை கூப்பிடுறாங்க. அதனால அங்க சென்று பார்ப்போம். இதுக்கு ஒரு வழியை தேடுவோம். இவ்விதமாகத்தானே தேவர்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து இமயமலை வடவரும் சாரலிலே வந்து நிற்க சம்பிகேச மகாமுனிவர் வருவதன் காண்க.